பெயிண்டிங் ஒர்க் ஆரம்பித்து 3வது நாள்லேயே எங்கள் வீடு ரொம்ப வேகமாக மாற ஆரம்பிச்சிருச்சு. மெயின் டோருக்கு வெளியில் மொட்டை மாடிக்கு போகிற படிக்கட் சைடு எல்லாமே ஃபுல் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. எலிவேஷனுக்கு ப்ரைமர் போட்டு விட்டுட்டாங்க. எக்ஸ்டீரியரில் எலிவேஷன் சைடு தவிர மற்ற 3 சைடுக்குமே கலர் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த அன்னைக்கு சாப்பாடு என்ன செஞ்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசம் வச்சுட்டு கோவக்காவும் உருளைக்கிழங்கும் போட்டு வறுத்து விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வேர்க்கடலை சட்னி, காலையிலைக்கும் நைட்டுக்கும் சேர்த்து வேர்க்கடலை சட்னி செஞ்சாச்சு. தோசை ஊற்றிக்கிட்டேன், மாவு இருந்துச்சு. முன்னாடி நாள் வச்சுருந்த சாம்பாருமே கொஞ்சம் இருந்துச்சு, அது டிஃபனுக்கு ஊற்றி காலி பண்ணிட்டோம். 3வது நாள் என்னென்ன ஒர்க்லாம் வீட்டில் ஃபினிஷ் ஆகிருக்கு, எங்களுக்கு என்னென்ன வேலைலாம் சொல்லிட்டு போனாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் Day 1 Day 2 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் பிரியா. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பெட்ரூம் ஃபுல்லாகவே நல்லா காஞ்சிருச்சு. அதனால் கபோர்டில் அடுக்க வேண்டிய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அடுக்கிடலாம் அப்படின்னு பேப்பர்லாம் விரித்து வச்சுக்கிட்டு அடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பெயிண்டிங் ஒர்க் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்குது. ஃபஸ்ட்டு எதனால் இந்த கபோர்ட் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா, மூட்டைகளில் எந்த துணி எந்த மூட்டையில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி எடுக்கவே கஷ்டமாக தான் இருக்குது. நான் எல்லாமே பார்த்து தான் அடுக்கி வச்சேன். இருந்தாலும் இடம் மாற்றி மாற்றி வைக்கிறதுல மூட்டை அடியில் போய் மாட்டிக்குது. அதனால் ஃபஸ்ட்டு இந்த கபோர்டு ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறமா ட்ரெஸ்லாம் அடுக்கி வச்சிடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப மும்முரமாக இறங்கி ஃபஸ்ட்டு அந்த வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நீங்கள் பேக்கில் வால் பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும், இந்த கலர் தான் நம்ம வீடு முழுக்கவுமே வரப்போகுது. ஹஸ்பண்டை அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க வச்சுட்டு நான் இந்த அடுக்கிற வேலைக்கே வந்துட்டேன். ஏன்னா யாராவது ஒருத்தவங்க பெயிண்டர் கூட இருந்துக்கிட்டே இருந்தால் தான் ஏதாவது மிஸ்டேக் ஆகுது அப்படிங்கிறதுல நம்ம இதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு சொல்ல முடியும். அதனால நான் இந்த ஒர்க் பண்ணும்போது அவங்க அங்கே இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும்பொழுது நான் போய் பக்கத்தில் இருந்து பார்த்துக்குவேன். இந்த வீடியோ எடுத்திருந்த நாள் வரைக்கும் கரெக்டாக ஒர்க்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. 3வது நாள்லேயே செம்ம சேஞ்சஸ் நாங்கள் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் Day 4, 5, 6, 7 தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று நடந்துருச்சு. அதை பற்றி வீடியோவில் சொல்கிறேன். ஒரு சிலர் நினைக்கலாம் Day 1, Day 2, Day 3ன்னு ரொம்ப சீரியஸ் மாதிரி கொண்டு போயிட்டுருக்கீங்களே அப்படின்னு கேட்குறவங்க இருப்பாங்க. எதனால் இந்த மாதிரி கொண்டு போகிறேன் அப்படின்னா, ஒரு குடியிருக்க வீட்டில் பெயிண்டிங் பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்குமே தெரியணும். நீங்களுமே இந்த கஷ்டத்தை நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க. எனக்குமே அப்படி தான் இருக்குது. இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கும் போது உங்களுக்கு ரிலேட் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் இதை நான் ஒரு கண்டினியூட்டி மாதிரி நான் கொடுத்துட்டு வரேன். உங்களுக்கு ஒரு மெமரிஸ் உங்களுடைய மெமரிஸை நான் நினச்சி பார்க்குறதுக்கு ஒரு நேரமாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா எதிர்காலத்தில் நீங்கள் இருக்க வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க போகிறீங்க அப்படின்னும் பொழுது இந்த மாதிரி தான் நம்ம வீடியோ மாறும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் பார்த்துக்கிறதுக்கும் இருக்கலாம். அதனால தான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்கேன். 3வது நாள் ஃப்ரண்ட் சைடுக்கு ப்ரைமர் போட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா ஸ்டெப்ஸ்க்கு கீழே எல்லாத்துக்குமே பெயிண்ட் பண்ணிட்டாங்க. சைடு வால்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு ஃப்ரண்ட் சைடு இல்லாமல் பேக்கு சைடு 2 பக்கம் இருக்கும்ல, அதுக்குமே பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு ஒர்க்கு. புதன்கிழமை வேலையை ஆரம்பிச்சிருந்தோம். புதன், வியாழன், வெள்ளி அப்படிங்கிறது 3 நாள் தொடர்ந்து போயிட்டுருக்கு. இந்த வீடியோ வெள்ளிக்கிழமை எடுத்திருந்த வீடியோ, அதாவது May 15th அன்னைக்கு எடுத்திருந்த வீடியோ. 16th, 17th, 18th, 19th இந்த 4 நாளுமே கேப் ஆயிடுச்சு. 16th அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு ஆட்கள் வந்திருந்தாங்க. 2 பேர் மட்டும் வந்திருந்தாங்க. மெயினான 2 பேர் வரவே இல்லை. ஹெல்ப்பர் மட்டும் ஒரு 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்களால என்ன ஒர்க்லாம் பண்ண முடியுமோ அவங்க அதை பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. வெளி சைடு இப்போ ப்ரைமர் போட்டுட்டு இருந்தாங்க, நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த வெளி சைடு சனிக்கிழமை வந்தவர் பட்டி பார்க்காமையே ஃபஸ்ட் கோட்டிங்கே போட்டுட்டாரு. ஸோ நான் அதை செக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல பட்டி பார்க்கல, நீங்கள் ஃபஸ்ட் கோட்டிங்கே ஓட்டிட்டீங்க அப்படின்னு கேட்ட உடனே இல்லை செகண்ட் கோட் பெயிண்ட் போடும்பொழுது பெயிண்ட்லேயே பட்டி கலந்துட்டு அதுக்கப்புறமா அடிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எங்களுக்கு அந்த மாதிரிலாம் வேண்டாம், நீங்கள் எனக்கு பட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா செகண்ட் கோட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதில்ல. நான் சொன்னது அவங்க கேட்கவே இல்லை. அவர் சொன்னது தான் கரெக்டு, அப்படியும் போடலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வாதாடிட்டே இருந்தார் என்கிட்ட. அப்புறம் நான் மெயினான நம்ம பெயிண்டிங் ஒர்க்கு கான்ட்ராக்ட் கொடுத்தோம்ல, அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன்,
இன்னைக்கு அனுப்புனவரை வந்து அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மெயினான 2 பேர் வந்து அவங்களுடைய ரிலேஷனில் வந்து ஏதோ ஒரு மெம்பர் வந்து இறந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து காரியம் அப்படிங்கிறதுனால அவர் வந்து போயிட்டாங்க ஊருக்கு. 2-3 நாள் அவங்க வரலை. நான் என்ன சொன்னேன்னா 2 நாள் டிலே ஆனாலும் பரவாயில்ல, அவங்களே அனுப்புங்க. இதோ இப்போ பண்ணிட்டு இருக்காரு பார்த்தீங்களா இவரும் இந்த அண்ணாவும், இவங்க 2 பேரே எனக்கு அனுப்புங்க, வேற யாரும் எனக்கு மாற்றி அனுப்பாதீங்க, எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, நான் சொல்கிறத அவங்க கரெக்டாக பண்ணி கொடுக்க மாட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். சண்டே நார்மலாகவே அவங்க யாருமே வரமாட்டாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டேவே சொல்லிட்டாங்க. சனிக்கிழமை ஹெல்பர்ஸ் 2 பேர் வந்து வேலை பார்த்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை நார்மலாகவே அவங்களுக்கு லீவு, அதனால் யாரும் வரல. மண்டே டியூஸ்டே அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா லீவ் ஆயிடுச்சு. ஸோ அந்த லீவ் வந்து வராமல் இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே சீக்கிரமாக நம்ம ஒர்க் வந்து முடிஞ்சிட்ருக்கோம். அதை வந்து அடுத்த வீடியோவில் வந்து புதன்கிழமை வந்து என்ன வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸில் நான் காமிக்கிறேன். ஸ்டெப்ஸ் கீழே வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால வாஷிங் மிஷினை தூக்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. செப்பல் ஸ்டாண்டும் வாஷிங் மிஷினும் இப்போ உள்ளே தூக்கி வைக்கிறாங்க. திரும்பவும் இந்த வாஷிங் மிஷின் அங்கேயே இல்லை, இடையில ஒரு நாள் திரும்ப தூக்கி வெளியில் வச்சோம். அதை அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஹாலில் இருந்த சைடு வால்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பட்டி பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒருத்தவங்க. அவங்க வந்து பட்டி ஃபுல்லாக பார்த்து வச்சுட்டு போயிட்டாங்க. அது நல்லா காயணும், அது நல்லா காய்ச்சாதான் அந்த ஈரம் எல்லாமே இழுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வரும்பொழுது எங்களுக்கு ஹால் ஃபுல்லாகவே காலி பண்ணி வைங்க, ஒரு பொருள் கூட இருக்கக்கூடாது, எங்களுக்கு மொத்த ஹாலும் காலியாக இருக்கணும், பெரிய பெரிய திங்ஸ் எல்லாமே இருந்தால் பரவாயில்ல, அதை நாங்கள் நகர்த்தி வச்சுக்கிட்டு பெயிண்டிங் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நீங்களே வந்து வீடியோ ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்துருப்பீங்க ஹாலில் வந்து எவ்வளோ திங்ஸஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ அதனால் வந்து எல்லாமே பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துருச்சு, ரொம்பவே டயர்ட் ஆகிட்டோம். ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து நாங்கள் எல்லாமே ஏற கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். 2 ரூம் காலி பண்ண திங்ஸ் வந்து ஹாலில் தான் வச்சுருந்தோம், கரெக்டுங்களா? அந்த ஹாலை திரும்பவும் நம்ம காலி பண்ணி அந்த 2 ரூம் திங்ஸை திரும்பவும் அங்கேயே வைக்கணும். ஹாலில் இருக்க திங்ஸையுமே கொண்டு போய் ரூமில் தான் வைக்கணும். ஸோ மண்டே வரமாட்டாங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே எங்களுக்கு வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால் 2 நாள் எங்களுக்கு டைம் இருந்துச்சு. சண்டே மண்டே 2 நாள் டைம் இருந்ததுனால நாங்கள் வந்து எல்லாமே வேணும் வேணான்றதை நல்லா பிரித்து வேணான்றதை தூக்கி போட்டுட்டு வேணுன்றதை மட்டும் வச்சுக்கிறதுக்கு எங்களுக்கு நல்லா நிறைய டைம் இருக்குது அப்படிங்கிறதுனால கிளியர் கட்டாக இப்போவே நாங்கள் செக் பண்ணி டிக்ளட்டரும் பண்ணிட்டோம். எல்லா ரூம் ஒர்க்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரூமோடைய டோர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து கொஞ்சம் கேப் விட்டுருச்சு. வாசக்கால் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்துருச்சு. அது எதனால் அப்படி ஆச்சுன்னே தெரியல. டோர் வந்து கரெக்டாகவே சாத்தவே இல்லை. அது ரொம்பவே எங்களுக்கு கஷ்டமாக போயிடுச்சு. ஏசி எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு ஈவினிங் போய் படுக்கும்பொழுது ஏசி போட்டுட்டு படுக்கணும். ஸோ இந்த ரூம் கதவு மூடாததுனால ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. இதோடையே வந்து எதிர்த்த வீட்டு அக்கா வீட்லேயுமே வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே வச்சுருந்தோம்ல, அதையுமே எடுக்கணும். ஸோ ஒரு 5 or 6 days ஆயிடுச்சு. சரி எடுக்கல அப்படின்னா அவங்களுக்கும் நிறைய வேலைகள் வந்து கெட்டு போகும். அவங்க வச்சுக்கோங்கன்னு தான் சொல்கிறாங்க. இருக்கட்டும், உங்கள் ஒர்க்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக கூட எடுத்துக்கோங்க, என்ன அர்ஜென்ட்டுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம எடுத்துடுறது நல்லது. பரன் மேலே வைக்க வேண்டியது எல்லாமே செக் பண்ணி பரன் மேலே தூக்கி வச்சிடலாம் அப்படிங்கிற ஒர்க் எல்லாமே பண்ணிக்கிட்டோம். செவ்வாய்க்கிழமை வரமாட்டாங்க அப்படிங்கிறத செவ்வாய்க்கிழமை காலையில் தான் கால் பண்ணி சொன்னாங்க, இன்றைக்கி ஆள் வரமாட்டாங்க அப்படின்னு. அதனால் மீதி இருந்த கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள், மறுநாளைக்கு தேவையான குழம்பு செஞ்சு வச்சுக்கிறது, இது எல்லாமே நான் பார்த்துக்கிட்டேன். இந்த வீடியோ வந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சேர்ந்து எடுத்த வீடியோ. ஹால் ஃபுல்லாக காலி பண்ணின வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன். தேங்க்யூ.